ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரீசெண்டாக நாகர்கோவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு வந்து ட்ராவல் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயினில் புக் பண்ணி ட்ராவல் பண்ணியிருந்தோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நாகர்கோவிலேருந்து 2:20க்கு வந்து ட்ரெயின். ஸோ ட்ரெயின் வந்து நம்ம 2 o'clockலாம் வந்து ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். 2:20க்கு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆகிடும். பட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சீட்டுன்றோம்ல ரொம்ப ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஸோ நம்ம ஏதோ ஒரு கம்பார்ட்மெண்ட் ஏறி உள்ளே வந்தாச்சுன்னு ரொம்ப மழையாக இருந்தது. ஸோ உள்ளே வந்ததுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்குள்ளே வந்து ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. நமக்கு வந்து லைட்டிங்காக இருக்கட்டும், ஏசி கூலிங்காக இருக்கட்டும், எல்லாமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்ம லக்கேஜஸ் எல்லாம் மேலே வச்சுட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீட் பிரகாரம் நம்ம வந்து நம்பர் பிரகாரம் உட்காந்துட வேண்டியதுதான். ஸோ இதில் மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கேமரா அண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ணுவாங்க. நம்ம ஒவ்வொரு ஸ்டேஷன் வரும்போது அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் வந்து டிஸ்பிளேலே நமக்கு போயிட்டுருக்கும், பின்னாடி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுலேயுமே போயிட்டுருக்கும். நமக்கு இங்கே ரெஸ்ட் ரூம்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வெஸ்டர்ன் டாய்லெட்டுமே இருக்குது அண்ட் பார்த்திங்கன்னா இந்தியன் டாய்லெட்டுமே இருக்குது. நம்ம எங்கே உட்காந்துருக்கோமோ அந்த சீட்டிங்லேருந்து ஃப்ரண்ட்லேயே நமக்கு டாய்லெட் இருக்கும், பேக் டாய்லெட் இருக்கும். ஸோ இங்கே அந்த போகிற வழியில் பார்த்திங்கன்னா நமக்கு வெளியே ஃப்ரண்ட்டில் கிச்சன்ஸ்லாம் இருக்கும். நம்ம கிச்சன்லேருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய ஸ்நாக்ஸு அண்ட் பார்த்திங்கன்னா டின்னர் லஞ்ச் இது மாதிரி வரணும் நமக்கு அங்கேருந்து வரும் நமக்கு. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த கண்ணாடி கிளாஸ் வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வியூஸ் வந்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்ம நாகர்கோவில் ஏறும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காலியாக தான் இருந்தது. ஸோ திருநெல்வேலியில் நமக்கு வந்து எல்லா கூட்டமும் நமக்கு நிறைய வர ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சீட் வந்து நம்ம வந்து நார்மல் டிக்கெட் தான் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட் வந்து இந்த அளவுக்கு நமக்கு சாயும். இதிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து டேபிள்லாம் இருக்கும், அது நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், சாப்பிட்றதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். அண்ட் ஃபுட் ரெஸ்ட்டுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து உட்காந்து தான் போகிற மாதிரி இருக்கிறனால நமக்கு ஃபுட் ரொம்ப நேரம் தொங்க வச்சுருந்தா கால் வந்து வீங்கிடும் இல்லையா, அதெல்லாம் நம்ம ஃபுட் ரெஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் சார்ஜஸ்மே அங்கே அவைலபிளாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் சார்ஜஸ், லேப்டாப் அந்த மாதிரி சார்ஜஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த டேபிள் வந்து தேவைப்படலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ட்ரெயினில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம என்னென்னு பார்த்தோன்னா, கரெக்ட் டைமுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயினில் வந்து நம்ம வந்து உள்ளே வந்துடணும். அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு செகண்ட் கூட நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக வந்தாலும் ட்ரெயின் வந்து மூவ் ஆகிடும். நாங்கள் உள்ளே ஏறிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலி அப்படி தான் மிஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு சின்ன பாப்பா, 3 பேர் வந்து பார்த்திங்கன்னா 2:21க்கு கரெக்டாக ட்ரெயின் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்க ஏறத்துக்குள்ளே பார்த்திங்கன்னா டோருக்குள்ளே லாக் ஆகிடுச்சு. டோர் லாக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியல. அவங்க வந்து பாவம் ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே போகிறதுக்கு ஒரு 1/2 hour இல்லை 45 minutes முன்னாடி போகிறது நமக்கு பெஸ்ட். ஏன்னா ட்ரெயின் வந்து லாக், ஆட்டோமேட்டிக் லாக் சிஸ்டம்ன்றதுனால நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ நம்ம உள்ளே ஏறுறதுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் பாட்டில் கொடுத்துட்றாங்க. ஆள் இருந்தாலும் சரி, ஆள் இல்லைனாலும் சரி, அவங்க வந்து வாட்டர் பாட்டில் வச்சிடுறாங்க. அடுத்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பிஸ்கெட் இருக்கும் ஒரு பேக்கெட்டில், அதுவும் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த டீ மிக்சர் இருக்கும், அதுவும் கொடுப்பாங்க. இதிலே வந்து பார்த்திங்கன்னா மில்க் பவுடரு, சுகர் எல்லாமே கலந்துருக்கும், டீ பவுடர் எல்லாமே கலந்துருக்கும். நமக்கு தனித்தனியாக மிக்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு தருவாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். பரவாயில்ல, டேஸ்ட் பரவாயில்ல. தனித்தனியாக மிக்ஸ் பண்ணுறது எல்லாமே ஒன்றா கலந்துருக்கனால இந்த டேஸ்ட் வந்து ஓகே தான், நல்லா தான் இருந்தது. அந்த டீ வந்து அது வந்து மசாலா டீ, அது நல்லா தான் இருந்துச்சு. ஸோ என் கிட்ஸுலாம் வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணிவிட்டு சாப்பிட்டு அப்படி வெளியே வந்து பார்த்திங்கன்னா அந்த சீனரிஸ்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ மிக்சர் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த ஒரு ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து மிக்ஸ் பண்ணி குடிச்சோன்னா நல்லா இருக்குது. வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மீடியமாக தான் கொடுப்பாங்க. அப்போ தான் அந்த கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும்ல, பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாகிடும். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து முடிச்ச பிறகு ஏதாவது கொடுத்து கீழே இருந்துச்சுன்னா உடனே க்ளீன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்தே பாரத் ட்ரெயினில். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கடைசி வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயினில் வந்து லைட் ஆஃப் பண்ண மாட்டாங்க. ஸோ லைட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லேயே தான் இருக்கும். உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருந்தால் நீங்கள் வந்து ஐ மாஸ்க் வந்து போட்டுக்கலாம். ஐ மாஸ்க் போட்டு நம்ம தூங்கிக்கலாம். ஸோ நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால என் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க 2 பேருமே கொஞ்ச நேரம் கூட தூங்கவே இல்லை, ஒரு அட்டகாசம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம 2:20க்கு ட்ரெயின் ஏறணும் நாகர்கோவிலில். சென்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா 10:30க்கு வந்து நமக்கு ரீச் ஆகும். பட் வந்து பார்த்திங்கன்னா 1/2 hour டிலேவாக தான் நமக்கு ரீச் ஆச்சு. 11 o'clock நமக்கு ரீச் ஆச்சு, ஏன்னு தெரியல. அண்ட் பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட்டோட ப்ரைஸ் டீட்டெயில் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வித் ஃபுட்டோடு வந்து புக் பண்ணியிருக்கோம், 1700 rupees. நம்ம ஃபுட்டு இல்லாமல் புக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் போகிறனால வந்து ஃபுட் அலோவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தோம். பட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் வந்து அவுட் சைட் ஃபுட் வந்து பார்த்திங்கன்னா அலோவ் பண்ணுறாங்க.
நம்ம வீட்டில் தான் கூட ஃபுட்டு எடுத்துன்னு வந்துருக்கலாம். நமக்கு தெரியாதனால வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து புக் பண்ணிட்டோம். பட் இருந்தாலுமே நமக்கு வந்து கிட்ஸ் எல்லாம் இருக்கிறனால பார்த்திங்கன்னா நைட் டைம் போகிறனால சரி ஃபுட்டோடு சேர்த்து புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சேர்த்து புக் பண்ணிக்கிட்டோம். நமக்கு வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஒரு கவரில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வடை கொடுத்துருந்தாங்க, மசால் வடை. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சாஸ் பேக்கெட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிள் ஃபிஸ் அந்த ஜூஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் பார்த்திங்கன்னா மூங் தால் கொடுத்துருந்தாங்க. மூங் தால் வந்து பிடிக்கலன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷனலாக வந்து இந்த கேக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதே டீ மிக்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பீனட் சிக்கி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு டிஷ்யூ ஒரு ஸ்டிக் ஒன்று கொடுத்துருக்காங்க டீ மிக்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதில் தான் கொடுத்துருந்தாங்க. ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்குது. வடை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹோமான ஹீட்டில் தான் இருக்குது, ரொம்ப சில்லுலாம் இல்லை. எல்லாம் இதுவும் நல்லா ஸ்நாக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு, குட் குவாலிட்டியில் தான் இருந்துச்சு ஸ்நாக்ஸ் எல்லாமே. நம்ம வந்து ஃபுட்டு மட்டும் புக் பண்ணாமல் வெறும் டிக்கெட் மட்டும் புக் பண்ணி வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். நம்ம வந்து ஸ்நாக்ஸ் சப்போஸ் வேணும் வாங்கி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா அது நம்ம வந்து அவங்க கேட்பாங்க, உங்களுக்கு ஸ்நாக்ஸ் வேணுமான்னு சொல்லி கேட்பாங்க. கேட்கும்போது நம்ம வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இந்த ஒரு பிளேட் வந்து பார்த்திங்கன்னா 80 rupees சார்ஜ் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்து கிச்சனில் போய் பார்க்கலாம். கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே ஹாட் வாட்டர், இங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஓவன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ நமக்கு வரக்கூடிய ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே தான் ஹீட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ இந்த டிஸ்பிளேல வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஸ்டேஷன் இருக்கும், நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கோம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பேக் சைட்லேயும் நம்ம உட்காந்து பேக் சைட்லேயும் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும், ஃப்ரண்ட்லேயும் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம் நம்ம எங்கே இருக்கோம், எந்த பிளேஸில் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நமக்கு அப்படியே கொஞ்ச நேரம் ட்ராவல் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நைட் ஆகிடுச்சு. நைட் வந்து பார்த்திங்கன்னா டின்னர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 8:30 போல் நமக்கு வந்து டின்னர் கொடுத்தாங்க. ஸோ இங்கே வெஜ்ஜுமே இருக்குது, நான்வெஜ்ஜுமே இருக்குது. நம்ம வந்து நான்வெஜ் புக் பண்ணியிருந்தோம். ஸோ நான்வெஜ்ஜில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவரில் 2 சப்பாத்தி இருந்ததுன்னு நினைக்கிறேன். சப்பாத்தி இருக்குது, ஊறுகாய், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோஸ் பொரியல், இந்த கோகனட் மில்க் புலாவு அதெல்லாம் இருந்தது. இப்போ சாப்பாடை வந்துட்டுமே பார்த்திங்கன்னா என் பையன் வந்து தங்கச்சிக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தான். ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தனி சீட்டு, இவங்க 3 பேர் ஹஸ்பண்ட் பசங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 பேர் ஒரு சீட்டு. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் தான் தனியாக உட்காரணும், பட் அங்கே பார்த்தீங்கன்னா லேடிஸ் இருந்தாலும் வந்து மாறி உட்காந்தாச்சு. ஸோ பாப்பாவுக்கு வந்து ஊட்டி விட்டு தான் சாப்பிடுவாங்க. அங்கே அண்ணன் வந்து ஊட்டி விட்டுட்டு இருந்தான். ஸோ வந்து பார்த்திங்கன்னா கோகனட் மில்க் புலாவு, கோஸ் பொரியல், சிக்கன் கிரேவி, அப்புறம் தால் இருந்தது, சப்பாத்தி, கர்ட் பேக்கெட் கொடுக்குறாங்க. அதில் சாப்பிட்டு முடிச்சு பார்த்திங்கன்னா ஒரு மில்லட் லட்டு ஒன்று கொடுக்குறாங்க. ஃபுட் எல்லாமே நல்லா தான் இருந்தது. அந்த கோஸ் பொரியல் மட்டும் எனக்கு பிடிக்கல, பட் நல்லா தான் இருந்துச்சு, பட் நான் சாப்பிடல. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃபுட்டுமே சிக்கன் கிரேவியாக இருக்கட்டும், சப்பாத்தியாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா தான் இருந்தது. சப்பாத்தியில் ரெடிமேட் சப்பாத்தி தான், பட் நல்லா தான் சூடாக தான் கொஞ்சம் கொடுத்துருந்தாங்க. நமக்கு எதாவது என்ன எமர்ஜென்சிஸ்னால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, பேசுறதுக்கான ஆப்ஷன்ஸு. அதில் நம்ம தேவைப்பட்ட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி நம்ம யூஸ் பண்ணி பேசிக்கலாம் நம்ம. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா தாம்பரம் வந்து ரீச் ஆகிட்டோம். தாம்பரம் வரப்போ பயங்கரமான மழையாக இருந்தது. ஸோ தாம்பரம் ரீச் ஆகிட்டு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயினுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு அங்கே வந்து ஜாலியாக கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்கேன். அடுத்த ஒரு வீடியோ பார்க்குறேன். பாய்.